நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் ஜெனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மாமகிமையே மாமகிமையே, மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனு உரு எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆகாய மகிமை ஜொலித்ததா, ஆட்டிடையர் கண்டு ரசித்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மா பரிசுத்தர் மா பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இன்றைய நாளிலே சில காரியங்களை உங்கள் மனத்திலே நான் தியானிக்க வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பல காரணங்களை வேதம் சொல்லுகிறது. பிரதான காரணமாக 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்கிறது. கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த பிரதான காரணம் பாவிகளை ரட்சிப்பதற்காக. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நான் உங்கள் முன்பதாக வைக்கும் முதலாவது கேள்வி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்ட அனுபவத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவ அனுமதித்திருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? யோவான் 1:12 சொன்னவனமாக இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்மஸும் சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக மற்றொரு கிறிஸ்மஸாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து சென்றுவிடும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நான் வைக்கும் முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து கழுவி நீக்கி சுத்திகரிக்க அனுமதித்திருக்கிறீர்களா? அவருடைய சமூகத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை, பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? அதற்காக தானே இயேசு வந்தார். இரண்டாவதாக ஏசாயா 61:2 துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய இயேசு வந்தார் என்று சொல்கிறது. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. இன்னும்
உங்களுடைய வேதனைகளை, துக்கங்களை, பாடுகளை உங்கள் மேலே சுமந்து கொண்டு வேதனையோடு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே டிவி பெட்டின் மூலமாக அல்லது யூடியூபிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வேதனைகளை நீங்கள் சுமக்க அவசியமில்லை. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார். ஏன் அத்தனை பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் உங்கள் மேல் போட்டுக்கொண்டு வேதனையோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வார்த்தையை நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவின் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டீர்களா? இயேசு சிலுவையில் என்ன செய்தார் தெரியுமா? ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம அத்தனை பேருடைய பாடுகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருடைய துக்கங்களையும் சுமந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி 1 பேதுரு 5:7 சொல்கிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் மேல் வைத்து விட்டீர்களா? உடைய பாடுகளை, பாரங்களை, துக்கங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டீர்களா? துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காக இயேசு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த 2 காரணங்களை குறித்து எபிரேயர் 2:14-15 சொல்கிறது. எபிரேயர் 2:14-15 இயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதனாக அவதாரம் எடுத்ததற்கான காரணங்களை சொல்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான இதற்காக ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணவும், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் மனித அவதாரம் எடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. 2 காரணங்கள். முதலாவது, 1 யோவான் 3:8 படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உங்களுடைய குடும்பத்திலே, இல்லத்திலே, உள்ளத்திலே சாத்தானின் கிரியைகள் வெளியரங்கமாகவோ அல்லது உள்ளரங்கமாகவோ காணப்படுகிறதா? சாத்தான் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறானா? உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறானா? இயேசு கிறிஸ்துவால் ஒரே நொடியிலே உங்களுக்கு விடுதலை தர முடியும். அவர் மேல் விசுவாசம் வையுங்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அது மட்டுமல்ல, காலமெல்லாம் ஒரு பயம், மரண பயம், எப்பொழுது மரித்து விடுவோமோ என்ற ஒரு பயம். அதை குறித்து நம்முடைய அவசியம் இல்லை. நம்முடைய ஜீவனுடைய கரங்களிலே இருக்கிறது, கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய சுவாசத்தை அவர் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். எந்த மனிதன் கையிலும் இல்லை, எந்த மருத்துவர் கையிலும் இல்லை, எந்த பிசாசின் கையிலும் நம்முடைய சுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்துதான் ஜீவாதிபதி, மரணத்திற்கு அதிகாரி. மரணத்தை ஜெயமாக விழுங்கிய தேவகுமாரன் உங்கள் மரண பயத்தை நீக்குவார். அது மட்டுமல்ல, லூக்கா 12:49 பூமியிலே அக்னியை போட வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அக்னி என்பது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கான அடையாளம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுக்க இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆவலோடு இருக்கிறார். அப்படி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே கொடுப்பார். அவரை பற்றி சொல்லும் பொழுது, கிறிஸ்துமஸ் தினத்தை பற்றி சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் தினம் யாருக்காக? நமக்காக, மனிதர்களாகி நம் ஒவ்வொருவருக்காகும். அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 வேதம் சொல்கிறது. மத்தேயு 1:23 சொல்கிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்றென்று இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். அந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே மாத்திரமல்ல, என்னென்னும் அவர் நம்மோடு இருப்பார். அவர் சொன்னாரே மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்றென்று இம்மானுவேலராய் நம்மோடு இருப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் அதிசயமானவர். உடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து உங்களை மகிழ பண்ணுவார்.
இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மாத்திரமல்ல, வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவார். அது மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தா. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் லட்சக்கணக்கான பணத்தை ஊதியமாக கொடுத்து ஆலோசனைக்காரர்களை வைத்திருப்பார்கள். அந்த நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை லட்சக்கணக்கான ரூபாய் ஊதியம் கொடுத்து அவர்கள் கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தா, நமக்கு இலவசமாக ஆலோசனைகளை கொடுப்பார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க வேண்டும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை அவனுக்கு அத்தனை அருமையாக இருந்ததுதான். நமக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுப்பார். நாம் அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க வேண்டும். ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டும் செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான். அவருடைய நாம் அதிசயமான ஒரு ஆலோசனைக்காரர். அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அவர் நித்திய பிதா, என்னென்று நமக்கு தகப்பனாக இருப்பார். அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நான் தேவன் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து நான் முடிக்க இருக்கிறேன். தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு காணப்பட்டார்கள். மேய்ப்பர்களிடம் அவர்கள் என்ன அந்த தூதர்கள் சொன்னார்கள் என்ற அந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் நிறைவேற வேண்டும். இந்த நாட்களிலே சமாதானமற்ற அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், சமாதானமற்ற அநேக இல்லங்களை பார்க்கிறோம், சமாதானமற்ற அநேக உள்ளங்களை பார்க்கிறோம். அநேக தேசங்களுக்கிடையே சமாதானம் இல்லை, அநேக தேசங்களுக்கிடையே சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம், ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்று சமாதானமற்ற சூழ்நிலை எங்கு நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவதூதர்கள் என்ன சொன்னார்? லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து அது எல்லாம் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆகவே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வேதம் சொல்கிறது, லூக்கா 2:14 வாசித்து பாருங்கள். 13-14 வாசிக்கிறேன். அந்த கணமே பரமசேனின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானம். தேவன் இந்த நாளிலே உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுடைய இல்லத்திலே சமாதானம் இல்லை என்ற சூழ்நிலை நிலவுகிறதா? அல்ல உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உள்ளத்திலும் சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் வீட்டிலே சமாதானத்தை கொடுப்பார், உடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை கொடுப்பார், உடைய தொழில் ஸ்தலத்திலே சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். உங்களை சமாதானத்தின் கருவிகளாக பயன்படுத்துவார். இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பூமியிலே சமாதானம் என்று தூதர்கள் சொன்னது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய இல்லங்களிலே, அவருடைய உள்ளங்களிலே, அவருடைய வேலை ஸ்தலங்களிலே, அவருடைய தொழில் ஸ்தலங்களிலே சமாதானம் நிலவட்டும். அன்பு தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed
in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். தோல் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. முகத்தின் அழகை கெடுக்கும் பருக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நீங்கட்டும். முகம் பொலிவை பரட்டும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. குழந்தை பாக்கிய ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்யும். திருமணமே ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். பிள்ளைகளின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தரலாம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பயன்களையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும்